வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃப்ரைடே ரிலீஸ். இந்த வாரம் ஆர்யாவோட நடிப்பில் மிஸ்டர் எக்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் எப்படி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். ஆர்யா, சரத்குமார், கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியர், அதுல்யா ரவி, இன்னும் யாருப்பா, ஜெயச்சந்திரன், காளி வெங்கட், இப்படி ஒரு பெரிய கூட்டமே நடிச்சிருக்கிற படம் தான் மிஸ்டர் எக்ஸ். இது வந்து ஒரு ஸ்பை த்ரில்லர் மூவின்னு அவங்களோட ப்ரொமோஷன்ஸ்லேயே சொல்லிட்டாங்க. ஒரு நியூக்ளியர் வெப்பனை ஒரு இந்தியன் ஏஜென்ட் ஸ்பை ஏஜென்ட் ஒழிச்சு வச்சுட்டு அவரும் தலைவர் மறைவாயிடுறாரு. 20 வருஷம் கழித்து அந்த ஸ்பையும் அந்த மெஷினும் ஒரு வில்லங்கிட்ட மாட்டிக்குது. அதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக ஆர்யாவோட தலைமையில் ஒரு டீம் அனுப்புகிறாங்க. அந்த டீம் போய் அவங்கள ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்துருச்சா அல்லது அந்த இதை வச்சுட்டு அவன் வில்லன் என்ன பண்ணான் அப்படிங்கிறத சுற்றி போகிறது தான் இந்த படத்தோட கதை. ஒன்று கௌதம் கார்த்திக், இன்னொன்று மஞ்சு வாரியர். இவங்க 2 பேருமே அருமையாக நடிச்சிருந்தாங்க. ஒரு ரா ஏஜென்ட், அப்படியே ஒரு ஸ்பை த்ரில்லர் அப்படின்னு கொஞ்சம் அறிவுபூர்வமாக படம் எடுக்கிறேன் அப்படின்னு காமிச்சிட்டு, அதே சமயத்தில் ரொம்ப சில்லியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் எக்கச்சக்க மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஃபைட்டு, துப்பாக்கி சூடு, அவ்வளோதான். இது ஒரு பெரிய ஆக்ஷன் மூவின்லாம் சொல்லவே முடியாது. ஆக்ஷனுக்காக இந்த படத்தை போய் பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கான படம் கிடையவே கிடையாது. இது என்ன ராவா இல்லை உசிலம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனானே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸ்பைலாம் நம்ம நாட்டுக்காக நல்லது செய்வாங்க. வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு எவ்வளோ இழந்தாலும் எவ்வளோ அவங்களுக்கு துரோகம் நடந்தாலும் இது நாட்டுக்காக உண்மையாக இருப்பாங்கன்னு காப்பிக்கிறீங்களா, இல்லை பணத்துக்காக ராகலகரைங்கெல்லாம் இந்தியாவை காட்டி கொடுத்துருவாங்கன்னு எடுக்கிறீங்களான்னு என்னன்னு தெரில. நீங்கள் பேட்ரியாட்டிசமில் மூவி எடுக்கிறீங்களா இல்லை துரோகம் பண்ணுவாங்க எல்லாருமே படம் எடுக்கிறீங்களான்னு புரியல.